வெயில நிக்கணும். நிப்பியா? 5 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் தளபதிக்காக நிப்பவா? வளைப்போம், வளைச்சு காட்டுவோம். ரெடியா? சத்யமூர்த்தி ஐபிஎஸ் இவன் ஐபிஎஸ் நான் நம்ப மாட்டேன். யோ இவர் ஐபிஎஸ் தான் நம்பியா? ஆடியன்ஸே நம்ப மாட்டேன்னு சிரிச்சுக்கிறாங்க. நான் நம்ப மாட்டேன். தண்ணி குடிக்க முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது. ஸ்ட்ரென்த்தா இருப்பியா? ஏண்டா என்னடா அவ்வளவு பெரிய பிட்ட போடுற? டேய் இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்டா, தெரிஞ்சுக்க. அப்ப இனிமே இளைஞரணி சங்கத்துல நீ சேர்ந்துட்ட, சரியா? நம்மளுக்கு என்ன முக்கியம்? சாப்பாடு முக்கியம். சங்கத்துல உறுப்பினர் நீ, சாப்பாடு முக்கியமா? தளபதி பாத்துக்கிறதுக்கு அவங்க வராங்க, அவங்க கூட டீம் இருக்கு. நீங்க வர நிர்வாகிகளை பாத்துக்கணும், கும்பல் வராம பாத்துக்கணும். ஆர்வம் மிகுதியால் பொதுமக்கள் தளபதி பாக்கிறதுக்கு ரோட்ல வருவாங்க, கிரவுண்டுக்கு வெளியே வருவாங்க. அவங்கள பாதுகாப்பா பாத்துக்கணும். அவங்க ஒன்னா சேராம பாத்துக்கணும், கும்பல் சேராம பாத்துக்கணும். அதான் உங்க பணி. எனது கரங்களை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? 234 தொகுதியில தலைவர் தான் இந்த ஸ்டாலின் தான் வேட்பாளர் நினைச்சு வேலை பாருங்க. 234 தொகுதியிலும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான். பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோலரக்கன் நான், ரோலரக்கன் நான், ரோலரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த களத்துல நிற்கிறது யாருன்னா கலைஞர் தான். இந்த களத்துல நிற்கிறது யாருன்னா உதயசூரியன் தான். 234 தொகுதிகளில் நிற்பது இந்த ஸ்டாலின் தான், மறந்துடாதீங்க. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா போலாமா? 1 செகண்ட். 234 தொகுதியிலும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான். உங்க சின்னம் என்ன இதெல்லாம்? எஜமான். ஆஹா. நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. என்னது? ஆமா இது எதுக்கு? கொடை விரிச்சாலாவது சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்களான்னு பார்த்தேன். இல்ல, வாங்க. 234 தொகுதியிலும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான். உங்களை வச்சு ஊர்கா கூட போட முடியாது. அதே வாடகை ராப் போட்டு சிவப்பு கம்பளத்தை விரிச்சு பாட்டு போட்டு மாப்பிள்ள அவர் தான், ஆனா அவர் போட்டிருக்க சட்டைகள் என்ன கேக்குற? சின்ன பையனா, கடைக்கோடி தொண்டை, அந்த பேண்ட் கலர் கூடவாட அப்படியே காப்பிடிப்பீங்க. அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். மேகலை, மணி மேகலை. வலிச்சு 2 அடி அடிச்சாரு. அடிச்சிட்டு தான் எங்க வீட்டுக்காரரு வந்து சீரியஸா படுத்துட்டு இருக்காரு. அட பாவிகளா, புரட்சி கவி பாரதி மாதிரி பொன்மொழி பேசி புறப்பட்டு வந்த என்ன புரட்டி புரட்டி எடுத்துட்டீங்களா? எங்க வீட்டுக்காரரு வந்து சீரியஸா படுத்துட்டு இருக்காரு. அப்பா அந்த விஷயத்தை உன் வாயாலே சொல்லுமா? டேய் குழப்பாதீங்க, சீக்கிரம் சொல்லுங்கடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. தர்மத்துக்கு தர்மம்னா என்னன்னு தெரியாதுங்க மேடம். தர்மத்துக்கு எதிராக தீய சக்திங்க மேடம். பிக்ஸே வந்துருச்சு. அந்த மாதிரி எங்க வீட்டுக்காரரு படுத்திருக்காரு. இப்ப எனக்கு பேச கூட என்னால முடியல. புண்ணாக்கு கூட இருந்து எல்லா காரியம் செஞ்ச, இந்த ஒரு காரியம் செஞ்சிடறான் அண்ணே. கொஞ்சம் விஷவாய் கூடுறா, சாப்பிட்டு செத்து போயிடுறான் அண்ணே. அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. காப்பி பேஸ்ட் கேள்விப்பட்டீங்களா? காப்பி பேஸ்ட், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. யாரோ ஐயா ஸ்டாலின் அவருடைய ஆள் மனதில் போய் சொல்லியிருக்காங்க.
திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு போயிட்டாரு. நீங்க தான் இனிமே சினிமாவில் அடுத்து ஸ்டாரா வர போறீங்க. நீங்க தான் தமிழ்நாட்டின் விஜய் அப்படின்னு யாரும் சொல்லிட்டாங்க போல. அதே வெள்ள சட்டை, அதே மாதிரியான காக்கி கலர் பேண்ட், அதே ராம்பு. யாரு ஒரு 4 பேருக்கு காசை கொடுத்து நான் நடந்து வரும்போது துண்டை தூக்கி போடுங்க, அப்ப தூக்கி போட்டுக்கிறேன். அந்த பண்டிங்க கிட்ட போய் சிங்கத்தை பத்தி கேட்டா என்ன தெரியும்? ராஜு பாய் அண்டேரிக்கு இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. But I'd like to begin with Mr. Felix Gerald of the TVK, since you're representing Mr. Vijay in this particular panel and in this round table. Everyone's asking, what will be Vijay's performance? I'll come directly to the question, sir. Where is Vijay? Vijay is living in every homes, every households of Tamil Nadu. குறும்பு அந்த விளையாட்டுல போகவே இல்லப்பா. Vijay is living in every homes, every households of Tamil Nadu. இந்த மூடன் அன்றைக்கும் அப்படித்தான் சொன்னான். அதை நான் நம்பவில்லை, இன்றும் நம்பவில்லை. And I am Vijay. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். I am Felix Gerald Vijay and I am speaking in his voice today. அப்ப மக்கள் வரி பணத்தை இவங்க எப்படி எல்லாம் வீண் செலவு பண்றாங்க பாருங்க. ரைட்டுங்களா? வீண் செலவா? உருப்படுவீங்களாடா? உடம்பெல்லாம் புண்ணா போகுண்டா, புண்ணாக்குங்களா? பாதர உன்னதான் சொல்றாரு. நான் இங்க பேசுறேன்னா யாரோட வாய்ஸா நான் பேசுறேன்? விஜய் வாய்ஸா பேசுறேன். அதுதானே என்னுடைய எனக்கு அந்த கட்சி கொடுத்திருக்க பொறுப்பு. எதுக்கு? தேசிய செய்தி தொடர்பாளர்னா என்னுடைய வாய்ஸ் இஸ் விஜய்ஸ் வாய்ஸ். நான் என்ன பேசுறேன் அவருடைய வாய்ஸா தான் நான் பேசுறேன். சரி, அப்ப எல்லாரும் விஜய்னா இந்த 1.5 கோடி ரூபாய் பணத்தை ரெட்ஃபிளிக்ஸ் வெளிஸ் கட்டிடுவாரா? எப்படி தப்பிக்க போறோம்? இங்கதான் இருக்கிறாரு கமலஹாசன், இங்கதான் இருக்கிறாரு மம்முட்டி, இங்கதான் இருக்கிறாரு. சவுத் இந்தியால ஹிஸ் நம்பர் 1 இன்கம் டாக்ஸ் பேயர். சும்மா ஒரு ஃபைனை வச்சுட்டு எல்லா மீடியாவும் உருட்டிட்டு இருக்கீங்க. மீடியாவுக்கு உருட்டுறதுக்கு என்னங்க இருக்கு? அதுதான் சார் உருட்டுறாங்க. இல்ல என்ன உருட்டுறது? மக்கள் மொழியில பேசுறேன் சார். முட்டு கொடுக்கிறது மக்கள் மொழியில இங்க வேணாங்க. இதை விட அதிசிறந்த மக்கள் மொழி இருக்கு. என்ன மாப்பிள்ள என்ன பொண்ணா கொடுங்க? எந்திரி. ஏன்டா மவனே, ஏன்டா சின்ன பையல போட்டு இந்த அடி அடிக்கிற? எந்திரி என்ன? இங்க வாடா. தோல்ல துண்ட போட்டு எப்பப்பார் ஊருக்குள்ள பஞ்சாயத்து பண்ணிட்டு இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா வர தற்கொலை நான் இங்க வந்து வேணா இலவச வேணா வீட்டுல அவங்க அம்மா வாங்கிருப்பாங்க அந்த பணத்தை. மணி கம் டுடே கோட் சுமாரையா? இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? சிந்தாம ஒத்துமாய். அவங்க அம்மா வாங்கி நிற்பா இப்பவும். இந்த எண்ணெய் இருந்தா எங்க வீட்டுல அடுப்பறியோ. இங்க ஆத்தா அப்படி வேற அடுத்த வாரம் தானா புரோக்கராமு. அதே மாதிரி அவன் மாசம் 1000 ரூபாய் காலேஜ்ல வாங்கிட்டு இருப்பா. வாங்காமலாம் இருக்க மாட்டான். தம்பிக்கு கிடைச்சிருக்கோம். எல்லாமே லேப்டாப் வாங்கிருப்பா. ஒரு பொறுமை சொல்றது லேப்டாப் வாங்கிப்பா. அதுல தளபதி படுத்தப்படு யாரு? அப்ப ஏட்டா நாங்க கஷ்டப்பட்டு புள்ள பார்த்து வச்சு நீ பேர் வைக்க. ஐயா, நான் அந்த ஊருக்காரங்க கொண்டாடிட்டு வேற பாடிதான் சொல்லி வச்சுக்கப்பா. அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவில் நாரடிச்சிடாப்பா. யாருடா நீ? பொறுப்பாக்கு தற்கொலை போல நாங்களாம் இப்ப விசில் அடிக்கிறோம். விசில் அடிச்சோம் எங்களுக்கு எல்லாம் குப்பை கோட்டை தூக்கிட்டு வரோம். குப்பை கோட்டுறதுக்கு குப்பை கூட தான் தூக்கிட்டு வெளியே வரோம். சூப்பர் சின்ன ஆனா அது ஏற்கனவே நம்ம தளபதி விசில் நம்ம கொடுத்துட்டாரு. ஐயோ கர்மா தாமா நான் வேற சொல்ல. ஒரு யாராவது தெருவுல போறவங்க பேசினா பரவாயில்ல. ஒரு ஜெர்னலிஸ்டா ஒரு சீனியரா இருந்திருக்கீங்க. என்ன இது தவறா? இந்த மீடியா உருட்டிக்கிட்டு இருக்கா? நீங்க தவறான்னு கேக்குறேன். நீங்க இத்தனை வருஷம் எங்க ஓட்டுனீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இந்த இன்ஃபர்மேஷன் இத்தனை வருஷம் நீங்க எங்க உருட்டுனீங்க?
கேக்குறேன் தெரியுமா அவங்களும் தானே இல்ல நீங்க ரொம்ப நாளா இதான் பேசுறீங்க ஃபெலிக்ஸ். அதாவது விஜயை காமிச்சு டிஆர்பி வாங்கிக்கிறீங்க, விஜய் தான் உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. என்ன உண்மை? இப்ப விஜய் வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் வறுமையில இருந்தோமா சார்? அப்படி இல்ல சார். நெட்ஃபிளிக்ஸ் மூடிட்டீங்களா நீங்க? there was a shift இல்லையா? நெட்ஃபிளிக்ஸ் மூடிட்டீங்களா? நடத்தலையா நீங்க? இல்ல நான் வறுமையில இருந்தேனா? எல்லா நிறுவனம் வறுமையில இருந்துச்சு. உள்ள அழுவது தெரியுது, வெளியே சிரிச்சுக்க என்ன பண்றது? இமேஜ் நீங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களா? எப்படி ஷிஃப்ட் ஆன்மீக அரசியல் ரஜினி பேசும்போது எடுத்தோம், மைய அரசியல் கமல் பேசும்போது எடுத்தோம், பிரஸ் மீட் தினகரன் ஹேண்டில் பண்றான்னு பேசும்போது அவரையும் தான் எடுத்தோம். எல்லாரும் அரசியலுக்கு வரும்போது எடுக்கிறது தான் விஜய்க்கு எடுக்கிறோம், ஒரு எதிர்பார்ப்பிற்கு எடுக்கிறோம். நான் என்ன கேக்குறேன் வந்து டிஆர்பி சோறு போடுறாரு அப்படிங்கறதெல்லாம் என்ன பேச்சு? வணக்கம் தமிழ்நாடு மக்களே, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒன்றிணைப்பு சீமானனுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சி தோழர்களுக்கு வணக்கம். அண்ணே உங்களை தேடி கடல் கடந்து அது கொஞ்சம் கடல் கடந்து உங்களை பார்க்க ஒருத்தர் வந்தாரு. உங்களை பார்க்கணும் சீமானனை பார்க்க முடியாம அவர் செத்த போயிட்டாரு. என்ன சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசுறீங்க? சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரியுங்க. யாருன்னு அவர் பாருங்க. ஒரு யானைய வந்து பூனை உரசி பார்க்கணுங்கிறத நினைக்கும் போது என்னால என்னுடைய ரத்தம் கொதிக்குதே. இது ஒரு பதில் சொல்லணும். நாம் தலைவர் கட்சி அதுதான் கட்சின்னு தெரியல, அவங்க ஒரு பதில் சொல்லணும். வேண்டுகோள் இருக்கிற சீமான 3 வருஷம் வந்தாரு, கடல் தாண்டி வந்தாரு. காட்டுறத பார்த்து தொழில்তে என்னடா இது? டைட்டில் போடும்போது விலங்குகள் துன்புறுத்தப்படவில்லை என்ற ஒரு சான்றிதழ் வந்தாதான் படம் ரிலீஸ் ஆகும். நம்ம கட்டம் கட்டிட்டாங்க. அது இதுக்காக வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் பார்க்கலாம், எங்களுக்கு கடமை இதுக்கான உணவுக்கு சொல்ல. ஏன்னா அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியும். அது வந்து அந்த அப்பாவுக்கு ஞாபகமே இல்லையடா. இல்ல நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். இந்த ஒரு சமூகத்துக்காக நாங்க வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்றி கடனாக இருப்பேன் என்ற வார்த்தையை சொன்னவர் தான். என்னங்க ஒரு தாயா புள்ளையா பழகிட்டு டபால்னு வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில. நம்ம இந்த ஒரு சமூகத்துக்காக நாங்க வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்றி கடனாக இருப்பேன் என்ற வார்த்தையை சொன்னவர் தான். அத்தனையும் நடிப்பா? ஆமாம் கோபால். அது வெற்றி கழகம் அல்ல, வெற்றி கழகம் தான். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. வந்து பதியமா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் 30 நிமிஷம் இல்ல, 1 மணி நேரம் இல்ல, 1.5 மணி நேரம் இல்ல, 2 மணி நேரம் இல்ல, 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்துட்டு அந்த படம் ரிலீஸ், தீபாவளி படம் ரிலீஸ் ஆனதா? Why doesn't why? This is business. This is my sweat. I know, but I did business. Shut up. ஆக நேரத்துக்கு நேரம் கொள்கையை மாத்திரம் ஒரு கால அரசியல் வெற்றி பெற முடியாது. அப்ப நாங்கெல்லாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? அதாவது இந்த ஆட்சியில வந்து பெண்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்புமே இல்ல. போதை டெல்லி மாதிரியா சார்? ஒரு மாநில 500 பேரை காணாம பெண்கள் டெல்லி மாதிரியா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லை. தலைநகர் டெல்லியில் 2026ஆம் ஆண்டில் ஜனவரி 1 முதல் 15 வரை மொத்தம் 807 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் இவர்களில் 509 பேர் பெண்கள் மற்றும் சிறுமிகள் என்றும் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. என்னை கட்ட வார்த்தை திட்டம்னு தோணுதுல? உண்மையா சொல்லு. அது ஒரு சினிமாவுக்காக வந்த ஒரு ப்ரோமோ சார். நீங்க வேற அது வந்து நீங்க அத செகண்ட் ஹாஃப் நீங்க சரியா பாருங்க. இத பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? தாவேகாவோட வேட்பாளர் விருப்பமனு பட்டியல்ல கேட்கப்பட்ட கேள்விதான் இது. அது முத குஸ்டின பாருங்களேன். கழகத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் ஆற்றிய பணிகள் என்ன? அணில் என்ன எழுதுவானுங்க? மரம் ஏறினேன், பேரிகார்டை தாண்டி குதித்தேன், போஸ்ட் கம்பத்தில் ஏறினேன், கூட்ட நெரிசல் ஏற்படுத்தினேன், பப்ளிக் நியூசன்ஸ் செய்தேன், போலீஸ்காரனை கடித்தேன். இதை தாண்டி அவனுக்கு அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பேச்சு பேச்சா இருந்தாலும் பேஸ் டு பேஸ் பார்த்தா பேசணும். தேவையில்லாம பூமியை கிளறப்படாது. பூமியில 1000 கிடக்கு, அதுக்கு எடுக்க பாக்குறீங்க. கழக போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்றீர்களா? கழகம் எந்த போராட்டமும் பண்ணதும் இல்ல, இவனுங்க போராட்டத்துக்கு சிறை சென்றதும் இல்ல. வேணா கரூர்ல 41 பேர் இறந்த வழக்குல எங்க தலைவர் வந்து சிபிஐ கேஸ் அட்டன் பண்றாரு, ஆதவர்ஜனா வந்து கேஸ் அட்டன் பண்றாரு, புசி ஆனந்த் வந்து கேஸ் அட்டன் பண்றாருன்னா சொல்லிக்கலாம்.
மற்றபடி அதில் இவங்க எதுவும் நடக்கவும் முடியாது. இவங்களுக்கு போராட்டம் என்ன தெரியாது. இவங்க கூட போராட்டிக்கிறாங்க. ஆபீஸ் பாசமி நான்சென்ஸ் ஃபெலோஸ். எஸ்டிமனி சாரி சார். என்ன சாரி? கழக விதிமுறைகளுக்கு எதிராக நடந்ததாக உங்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா? இவங்களுக்கு விதிமுறையும் கிடையாது, இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி கழகத்துக்கு எதிராக நடந்தாங்கன்னு இவங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா முதல்ல விஜய் மேல எடுக்கணும், புஷி ஆனந்த் மேல எடுக்கணும், ஆதவர்ஜுனா மேல எடுக்கணும், ஏன் ஒட்டுமொத்த தற்கொலைங்க மேலேயே எடுக்கணும். ஆனா இந்த குற்றத்தை நான் தனியா செய்யல, இவரோட சேர்ந்து தான் செஞ்சேன். இவர் எனக்கு பார்ட்னர். ஐ மே கரெக்ட்? புரியலையே. புரியுற மாதிரி சொல்றேன் யுவர் ஆனர். எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த பேராசையை இவர் தான் கிள்ளி அடிக்க விட்டார். இப்ப சொல்லுங்க யுவர் ஆனர், நான் பண்ணது தப்புன்னா இவர் கம்பெனி கொடுத்தது தப்பு தானே மேடம்? இது ஏதோ பதவிக்காகவோ பணத்துக்காகவோ வரல. நல்லா நல்லா புரிஞ்சு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இத்தனை வருஷமா தளபதி நீங்க கொடுத்த பதவி இருக்குல்ல, அதை விடவா சிஎம் பதவி பெருசு? அப்போ கட்சியை கலைச்சிட்டு தேட்டரா போய் பதாகைக்கு பால் ஊத்துங்கடா, மடக்கு ஊதிங்களா.